நிகழ்தகவு. டியூஷன் முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த 15 வயது சிறுமி இருள் சூழ்ந்த இடத்தில் நடந்து சென்றபோது பின்பக்கமாக வந்து அத்துமீறிய 2 கொடூரன்கள். கத்தி கூச்சலிட்டவாறே அரக்கண்களிடமிருந்து தப்பித்து ஓடிய சிறுமி. குலை நடுங்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்திய போலீஸ் ஒற்றை செருப்பையும் அதில் ஒட்டியிருந்த சிமெண்டையும் வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவர்களை போலீசார் மடக்கி பிடித்தது எப்படி, நடந்தது என்ன? கேரளா கோழிக்கோட்ல உள்ள கசா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்ணுல கண்ணீரோடையும் முகத்துல பதற்றத்தோடையும் தம்பதி ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த போலீஸ்காரங்க எதுக்கு இவ்வளவு பதற்றமாயிருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தங்களுடைய பொண்ணுக்கு நடந்த கொடூரத்தை பத்தி வாய்விட்டு சொல்ல முடியாம வீட்டில் இருந்தே கைப்பட எழுதி எடுத்து வந்த புகார் கடிதத்தை போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. அதை படிச்சதும் தான் அந்த பெற்றோர் கண்ணில் இருக்கிற வலிக்கும் வேதனைக்கும் பின்னாடி இருக்கிற காரணம் தெரிய வந்திருக்கு. கோழிக்கோட்டை சேர்ந்த 15 வயசு சிறுமி அங்க உள்ள ஸ்கூல்ல 9ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சு 10ஆம் வகுப்பு போக போறாங்க. வீட்டில் இருந்து கொஞ்சம் தொலைவில் உள்ள ஒரு டியூஷன் சென்டர்ல தினமும் ஈவினிங் 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் டியூஷனுக்கு போயிட்டு வர்றது வழக்கம். அப்படிதான் செவ்வாய்க்கிழமையும் வழக்கம் போல டியூஷனுக்கு போயிருக்காங்க. டியூஷன் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஸ் ஏறி வீட்டு பக்கத்துல உள்ள ஸ்டாப்ல இறங்கி அங்க இருந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. பஸ் ஸ்டாப்புக்கும் அந்த சிறுமியோட வீட்டுக்கும் நடுவுல உள்ள ஒரு இடத்துல லைட் வெளிச்சம் இல்லாம இருட்டா இருக்கும். இந்த சிறுமி கரெக்டா அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருந்தப்போ திடீர்னு பின்னாடி வந்த 2 பேரு சிறுமியை பிடிச்சு இழுத்திருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு யாரோ 2 பேரு மேல கை வச்சதும் அந்த பொண்ணு பதற்றத்திலையும் பயத்திலையும் கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. அப்போ அந்த சிறுமியுடைய கைய பிடிச்சு இழுத்து பாலியல் ரீதியா அத்துமீற பார்த்திருக்காங்க. ஆனா நல்ல வேளையா அந்த பொண்ணு அவங்கள பிடிச்சு கீழே தள்ளிட்டு கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டே வீட்டை நோக்கி ஓடி இருக்காங்க. கொஞ்ச தூரத்துல வெளிச்சமான இடம் இருந்ததாலையும் அங்க ஒரு சில ஆட்கள் நடமாட்டம் இருந்ததாலையும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணாம அந்த 2 அரக்கன்களும் இன்னொரு பக்கம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. எப்படியோ 2 மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போன சிறுமி தன் பெற்றோர்கிட்ட நடந்ததை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை இப்படியே விடக்கூடாது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதான் நாளைக்கு இதே மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடக்காம இருக்கும்னு நினைச்சு சிறுமியுடைய பெற்றோர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. புகார் கடிதத்தை வாங்கின போலீஸ் நேரா சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் அங்க உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல இருள் சூழ்ந்த இடத்துல சிறுமி நடந்து வந்ததும் அங்க 2 பேரு சிறுமி கிட்ட அத்துமீறின காட்சிகளும் அவங்க கிட்ட சிறுமி கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டே தப்பிச்சு ஓடின காட்சிகளும் இடம்பெற்றிருந்துச்சு. அந்த சிறுமியோட முகம் கிளியரா தெரிஞ்சதே தவிர சிறுமி கிட்ட தவறா நடக்க பார்த்தவங்களுடைய அடையாளம் தெளிவா தெரியல. அந்த ஏரியாவில் கடை வச்சிருக்கிறவங்க நடந்து போறவங்கன்னு ஏகப்பட்ட பேர்கிட்ட விசாரணை பண்ணியும் போலீஸுக்கு எந்த துப்புமே கிடைக்கல. அப்பதான் ரோட்ல ஒரு செருப்பு கிடந்தது போலீஸ் கண்ணுல பட்டிருக்கு. அந்த செருப்பு ஃபுல்லா சிமெண்ட்டும் ஒட்டி இருந்திருக்கு. சிறுமி கிட்ட அத்துமீறினவங்க தான் பதற்றத்துல செருப்பை விட்டுட்டு தலை தெறிக்க ஓடி இருப்பாங்கன்னு நினைச்ச போலீஸ் அதுல சிமெண்ட் ஒட்டி இருக்கிறதால அவங்க கட்டட தொழிலாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருக்காங்க. அதனால மறுநாள் காலையில அந்த ஏரியாவை சுத்தி எங்கெல்லாம் கட்டட வேலை நடக்குதுன்னு லிஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கட்டட வேலை நடக்கிற இடத்துக்கு நேரடியா போய் சிறுமி சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு அந்த அரக்கன்களை தேடினாங்க. அதுல சந்தேகப்படும்படியான நபர்களை பிடிச்சு பாதிக்கப்பட்ட சிறுமி முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க. அப்பதான் இருட்டுல வச்சு தன்கிட்ட அத்துமீறினவங்களை அந்த சிறுமி தெளிவா அடையாளம் காட்டியிருக்காங்க. சிறுமி கை காட்டின 2 பேர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினப்போ அவங்க பீகார் மாநிலம்
கிஷன்கஞ்ச் பகுதியை சேர்ந்த 36 வயசான ஃபைசன் அன்வர் அப்படிங்கிறதும் 18 வயசான யமன் அலிங்கிறதும் தெரிய வந்திருக்குது. 2 பேரும் கோழிக்கோட்ல கட்டிட தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருந்ததும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல சிறுமி தனியா நடந்து போனதை பார்த்ததும் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டதும் விசாரணையில உறுதியாகி இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு